ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சாபம் உண்டாக காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இவ்வுலகில் பொல்லாத சாபங்கள் பல இருக்கிறது. குறிப்பிடத்தக்க இந்த 13 வகையான சாபங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறதாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம சாபம் பற்றிய தகவல்களை அறியாதவையாக இருக்கிறதா. பிரம்ம சாபம் உண்டாக காரணம் என்ன, பிரம்ம சாபம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பது போன்ற சுவாரஸ்யமான நிறைந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாபம், பித்ரு சாபம், பெண் சாபம், சர்ப்ப சாபம், பிரேத சாபம் என்று 13 வகையான சாபங்கள் ரொம்பவும் முக்கியமான சாபங்களாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதாவது இந்த சாபங்களை எல்லாம் ஒரு மனிதன் பெற்றுவிட்டாலே அதற்குரிய தண்டனைகள் காலம் முழுக்க அனுபவிக்க வேண்டியே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுலேயும் இந்த பிரம்ம சாபம் என்பது குருவை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா குரு தேவா என்று சொல்லப்படும் குருவை அவமதிப்பவர்களுக்கு பிரம்ம சாபம் உண்டாகிறது. உங்களுக்கு அறிவை கொடுத்த அல்லது கலையை கற்றுக் கொடுத்த எந்த விதையை கற்றுக் கொடுத்து குருவாயினும் அவரை மறந்து விட்டால் இந்த சாபம் உங்களை பின்தொடருமாம். அதாவது குருவானவர் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் கற்ற வித்தையை தன் சீடனுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கணும்ன்றதால கற்ற வித்தைகளை மறப்பதும் பிரம்ம சாபத்திற்கு ஆளாக வழிவகுக்கும்னு சொல்லப்படுகிறது. அப்படி உங்களுக்காக தன் முழு வித்தைகளையும் அல்லது ஞானத்தையும் கற்றுக் கொடுத்த குருவை மறந்தால் பார்த்தீங்கன்னா பிரம்ம சாபம் ஏற்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பிரம்ம சாபம் ஏற்படுமாம். சில விஷயங்களை கற்கும் பொழுது அதை வைத்து நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும் என்று இருக்கும். கற்ற வித்தையை வைத்து தான் தவறான வழியில் பணம் சம்பாதிப்பது அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவது இதெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் செய்தால் பிரம்ம சாபம் உங்களை பின்தொடர மறப்பது இல்லையா. குருவை மறப்பது கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் தான் தெரிந்து கொண்ட வித்தையை தன்னோடையே அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பது மகா பாவமாம். அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அதனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய சீடர்களுக்கு அதனை முழுமையாக கற்பித்து விட்டு செல்லணும். அதுதான் நல்ல குருவிற்கு அழகாகவும் இருக்கிறது. குரு சொல்லி கொடுத்த வித்தையை சீடன் பாதியை மறந்துட்டு மீதியை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பது பிரம்ம சாபத்தை கொடுக்கும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. இன்றைய நவநாகரிக உலகில் பார்த்தீங்கன்னா இதை பலரும் செய்து வர்றாங்க. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னாலே அவங்களுக்கு மனம் பாறல. இப்படிப்பட்டவங்களுக்கு பிரம்ம சாபம் ஏற்பட்டு அடுத்த பிறவியில கல்வி கற்க முடியாத நிலை பிரபஞ்சம் ஏற்படுத்துமாம். பல குழந்தைகளால் சரியாக படிக்க முடியாமல் போகலாமாம். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அறிவில்லா குழந்தைகளும் இந்த உலகில் இருக்கத்தானே செய்கிறாங்க. எந்த விஷயத்திலையுமே திறமை இல்லாமல் இருப்பது, கல்வி கற்க முடியாமல் தடை ஏற்படுவது, அறிவற்றவர்களால் மற்றவர்கள் மூலம் ஏமாற்றப்படுவது இதெல்லாம் பிரம்ம சாபத்தினால் வரக்கூடிய விளைவுகளாகவும் இருக்கிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்ம சாபம் உண்டாக காரணம் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ஆன்மீகம் உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.